கேம் சேஞ்சர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் ராம் சரண் தேஜா, எஸ்ஜே சூர்யா, கியாரா அத்வானி, அஞ்சலி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவர இருக்கிற படம். அதுவும் ஜனவரி 10 சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படம் என்னதான் நேரடி தெலுங்கு படமாக இருந்தாலும் பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதால தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு எப்பேற்பட்ட ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதற்கு உல்டாவாக ஓப்பனிங்கே ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இப்போது ரிலீஸுக்கு இன்னும் வெறும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் புக்கிங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. பெரிய அளவில் டிக்கெட்ஸை புக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை விடுங்க, ஆந்திர பிரதேசத்தை விடுங்க, ஏன் இந்தியாவே விடுங்க, தெலுங்கு சினிமாவின் கோட்டை அப்படின்னு சொல்கிறது அமெரிக்கா, யூஎஸ். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு மக்கள் அதிகம். அதாவது இந்தியாவில் இருக்கிறதுலையே தெலுங்கு மக்கள் அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கலெக்ஷன் அள்ளும் தெலுங்கு படங்கள். ஸோ அப்படிப்பட்ட யூஎஸ்ஏலேயே அந்த கோட்டையிலேயே கூட பார்த்தீங்கன்னா வெறுமனே சுமாரான புக்கிங்ஸ் தான் ஆகிருக்குது. ஆக்சுவலி தெலுங்கு வெர்ஷனே இப்படின்னா ஏன்னா நேரடி தெலுங்கு படம். இதுவே ஹிந்தி டப்பிங்கோ இல்லை தமிழ் டப்பிங்கோ, மலையாள டப்பிங்கோ, கன்னட டப்பிங்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக சங்கரர்கள் இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் 2 ஃப்ளாப்னால் லோ ஹைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பட்டவர்த்தனமாக தெரியுது. இந்தியன் 2க்கும் புக்கிங்ஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி சங்கரோட அந்த ஆச்சரியங்கள், பிரமிப்புகள், பிரம்மாண்டங்கள் எல்லாமே மக்களுக்கு சலிப்பை ஊட்டி விட்டன. இதற்கு முன்னாடி ஐயிலிருந்து 2.0 அவருடைய இறங்குமுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அதனுடைய உச்சமாக இந்தியன் 2 தோல்வியும் பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கான ஓப்பனிங்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது நெகட்டிவான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. இத்தனைக்கும் ராம் சரண் அங்கே ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அப்படிப்பட்ட அவர் படத்துக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. நிச்சயமாக கேம் சேஞ்சர் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் படம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அந்த மவுத் டாக் மட்டும்தான் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கும். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.